பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 68வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தின் 2வது பகுதி. இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நமக்கு காண்பித்து தருகிறது. நானும் நீங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த வசனம் தெளிவாய் சொல்கிறது, நம்முடைய தேவன் பலனையும் சத்துவத்தையும் அவருடைய ஜனமாகிய நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுவதை நம்மால் உணர முடியும். ஏன்னா இந்த கடைசி காலத்துல அதிகமாய் நாம் சோர்ந்து போகவும் தளர்ந்து போகவும் கர்த்தர் நமக்கென நியமித்த பாதையிலிருந்து விலகி போகவும் என்ன காரணம் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையில் நிற்க, அதன்படி நடக்க, அதில் சொல்லப்பட்ட காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நமக்கு பலனும் சத்துவமும் இல்லாததுனால்தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் என் ஜனத்திற்கு நான் பலனையும் சத்துவத்தையும் அருளுவேன், அவர்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவன் ஒரு காரியத்தை தருவேன் என்று சொன்னாரேயானால் நிச்சயமாய் அது தேவஜனங்களாக நமக்கு தருவார். இப்ப இதை தியானிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு கேள்வி எழும். இப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில பலம் இல்லாத ஒரு நிலை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில சத்துவம் இல்லாத ஒரு நிலை? சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் சோர்ந்து போறேன். கர்த்தர் நியமித்த பாதையில் தொடர முடியாதபடிக்கு என்னுடைய ஓட்டம் அது முடங்கி போகிறது. இது எதனால் வருகிறது? இப்படிப்பட்ட ஒரு பலவீனமும் இப்படிப்பட்ட ஒரு சோர்வும் எதனால் என்னுடைய வாழ்க்கையில் வருகிறது என்ற கேள்வி நம்முடைய இருதயத்தில் எழும்பும். அதற்கான பதில் தான் இந்த வசனத்தின் கடைசி பகுதி. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்தின ஒரு பிரதானமான சத்தியம் தான், தேவஜனங்களாகிய நானும் நீங்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை உடையவர்களாய் இருந்தோமேயானால் நிச்சயமாய் தேவஜனங்களாகிய நம்மால் கர்த்தர் நமக்கென தந்த பலனையும் சத்துவத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில உணரவும் அனுபவிக்கவும் முடியும். இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது சங்கீதக்காரன் கடைசியாக எழுதுகிற வார்த்தை தான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் முழுவதுமே தாவீது அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை நம்மால் பார்க்க முடியும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இது நானும் நீங்களும் தினமும் பயன்படுத்துகிற ஒரு வசனம். இந்த வசனத்துல மறுபடியும் சங்கீதக்காரன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? எந்த ஒரு தெய்வ மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தரை ஸ்தோத்தரிப்பதை தன் வாழ்க்கையின் அனுபவமாய் கொண்டிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவனால் கர்த்தர் தனக்கென கொடுத்த சத்துவத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ள முடியும். அதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். தாவீதின் வாழ்க்கையில நாம் அதை பார்க்கலாம். எல்லா சூழ்நிலையிலும் தாவீது முறுமுறுக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். ஆடு மேய்க்கிறவனா இருக்கும் பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். சவுல் ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். சவுல் ராஜா கொலை செய்யும்படியாய் தன்னை துரத்தும் பொழுதும் வனாந்திரமாய் அவன் ஓடி ஒழிக்கும் பொழுதும் அவன் முறுமுறுக்காமல் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். அதே நேரம் தனக்கென தேவன் தந்த வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி தன்னை ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தின பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறான். இது தாவீதின் வாழ்க்கையின் அனுபவமாய் அது மாறினதுனால எல்லா நிலையிலும், வேதனை சூழ்நிலையிலும், மகிழ்ச்சியான சூழ்நிலையிலும், எல்லா காலத்திலும் தேவன் தாவீதுக்கு சத்துவத்தையும் பலத்தையும் கொடுத்தார். இதே போலதான் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியா இருக்கும் பொழுது சிலர் துதிப்பார்கள், மகிழ்ச்சியா இருக்கும் போது சிலர் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள், துக்கமா இருக்கும் பொழுது சிலர் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும் பொழுது உலகமோ, உலகத்தில் உள்ள காரியங்களோ, பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற மனிதர்களோ, உறவுகளோ, எந்த ஒரு காரியம் தேவையோ, நெருக்கமோ, வேதனையோ, எந்த ஒரு காரியமும் உன்னை மேற்கொள்ள முடியாது, உன்னை பலவீனப்படுத்த முடியாது. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் நடத்தி வந்த கர்த்தர் இனிமேல் நடத்துவார் என்று நடத்தி வந்த பாதையை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் அருளப்பட்ட பலனையும் சத்துவத்தையும் எந்த ஒரு காரியம் சேதப்படுத்த முடியாது. நம்மால் அதை பெற்றுக்கொள்ள முடியும்.
நம்மால் அதை அனுபவிக்க முடியும். எதுவும் நம்மை பலவீனப்படுத்தாது, எதுவும் நம்மை சோர்வுக்குள்ளாக தள்ள முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், நம்முடைய இருதயம் கர்த்தர் செய்த காரியத்தை குறித்து அது நன்றி செலுத்துகிறது. நம்மை தப்புவித்தது, நம்மை உயர்த்தினது, கர்த்தர் நமக்கு தந்த நன்மைகள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்தது, நாளை காணவும் கடக்கவும் செய்கிறாரே, இதை நம்முடைய இருதயம் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது அதற்கு எதிரான காரியத்தை குறித்து நம்முடைய இருதயம் சோர்ந்து போகாது. ஏன்னா எதிரான காரியத்தை காட்டிலும் நமக்கு ஆதரவாக இருந்து நமக்கு நன்மை செய்கிற தேவன் பெரியவராக இருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் நமக்கு பலனையும் சத்துவத்தையும் தந்திருக்கிறார். இதை நாம் நிறைவாய் பெற்றுக்கொண்டு அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாய் அனுபவிக்க வேண்டுமானால் பலவீனப்படாமல் பலத்தால் இடைக்கட்டப்பட்டு கர்த்தரால் அருளப்பட்ட பலனையும் சத்துவத்தையும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரால் அருளப்பட்ட பலத்தையும் சத்துவத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் தேவஜனங்களாகி நாம் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களா இருக்கும். எல்லா நேரத்திலும் தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஜனங்கள் கர்த்தரால் அருளப்பட்ட பலனையும் சத்துவத்தையும் பெற்றுக்கொள்ளவும் அதை அனுபவிக்கவும் கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். அது மாத்திரமல்ல, முடிவிலே பலத்தின் மேல் பலவடைந்து பரலோக ராஜ்யத்தை தேவஜனங்களாகி நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாக வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் வசனத்தை கேட்ட மனிதரையும் ஆசிரியர் வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாம் மட்டுமே பயன்படுவதாக. மரணாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் பிரயாசப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.